you. First video over. So first of all, I would like to thank all the participants, our Guruji. 1 second. Stop பண்ணிட்டு வரேன். அந்த கேமரா தான் வெளில போயிருக்கு. இந்த ஒரிஜினல் கேமரா அப்படியே தான் இருக்குது. கரெக்ட்டுங்களா? எங்க அவர் ஓன் குருஜிக்கு எல்லாரும் ஒரு அற்புதமான ஒரு பாராட்ட கொடுங்க. அவர் ஓன் லெஜெண்ட். On the way from Geetham Institute of Alternative Medicine. He is the founder and director, Mr. Govindarajan. ஒரு பெரிய பாராட்ட கொடுங்க. நன்றியை தெரிவிச்சுப்போம். And next, நம்ம தார்னிகா. She is a young and dynamic leader. And final, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாராட்ட கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிருக்கீங்க. சக்கரா, நோடிஸ், பிராணா, பிராணி ஹீலிங், நிறைய விஷயம் இன்னைக்கு லேர்ன் பண்ணிருக்கீங்க. கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஹம்பிள் இன்வைட். குருஜி, ஓவர் டு யூ. மியூட் ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு என்ன புதுசா லேர்ன் பண்ணீங்க? யுவர் ஃபீட்பேக். என்ன பண்ண நான் 1 second ஆஸ்ட் ஸ்டார்ட் த வீடியோ. அண்ட் உங்களுடைய என்ன ஆச்சு? ஸ்பாட்லைட் வரலையாமா? வீடியோ ஆன் பண்ணாதான் ஸ்பாட்லைட் பண்ண முடியும். எஸ், வாங்க குருஜி. கீதம்மா வந்து ஸ்பாட்லைட் பண்ணிருக்கேன், மியூட் ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. கேமராக்கு முன்னாடி வாங்க குருஜி, உங்களை எல்லாரும் பார்க்கட்டும். யூ ஆர் த மெயின் பர்சன். குட் அண்ட் ஹேவ் இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ சோ மச் சோபனா மேடம். தேங்க்யூ. லீவ் பண்ணிக்கலாம். குருஜி பேசுறாங்க, எல்லாரும் கேளுங்க என்ன சொல்றாங்க. ஓவர் டு யூ குருஜி. செஷன் ரொம்ப நல்லா இருந்தது. பட் என்னன்னா எல்லாரும் கொஞ்சம் யாருன்னா ஒரு இன்வால்வ் பண்ணி இந்த பிராணிக்க அவங்கவுங்க செல்ஃபா பண்ண சொல்லி ஒரு ப்ராக்டிகல் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்ப கொடுத்துருவோம். அது அவங்க அந்த ஃபீலிங் வந்து நம்ம அந்த பிராணிக்க வந்து கொஞ்சம் டீப்பா கொண்டு போனோம் அப்படின்றதுதான். என்ன நீங்க பண்ணிட்டீங்க, பட் யாரும் அது பண்ணாதான் இப்ப பண்ணாதான் அப்புறம் எப்பவும் பண்ண மாட்டாங்க. ஸோ பண்ண வச்சிருவோம். இப்ப ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒதுக்கி எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல ஒரு 5 நிமிஷம் செல்ஃப், ஆள் இல்லாதவங்க செல்ஃபா பண்ண சொல்லுங்க. ஜெனரல் கிளென்சிங் பண்ண வச்சிடலாம். பண்றாங்க அப்படின்றத நீங்க அங்க இருந்து அப்சர்வ் பண்ணுங்க. மிச்சம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மிச்சப்படி எல்லா செஷனும் நல்லா இருந்தது. இது வந்து ஒரு பேசிக் தான். இப்ப பண்ண வந்தது வெறும் பேசிக் தான். பிராணிக்ன்றது ஒரு பெரிய பெரிய சப்ஜெக்ட் அது. ஸோ இது 3 வச்சு நீங்க பண்ணி ஒரு வாரம் 10 days கழிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. மேபி நெக்ஸ்ட் மந்த்ல இன்னொரு பிராணிக் செஷன் இருக்கும். ஸோ அது நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா கொண்டு போற மாதிரி இருக்கும். இதுல இருந்து அதை கொண்டு போறதுக்கு இருக்கும். அது அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். இப்போ இது வந்து ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவர் பாயிண்ட், அந்த பிராணிக் சக்கரா சீட், நிறைய விஷயம், புது விஷயங்கள்லாம் கூட நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நாடிஸ் அந்த கிழமைகள்ல பண்றது, வெள்ளி திங்க அந்த மாதிரி என்னென்ன நாடிஸ் இருந்தாலும் நீங்க ஆப்போசிட்ல பண்ணும்போது கொஞ்சம் என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றது தான். ஸோ பீட்டால இருந்து ஆல்பா போறது, பிராணாயாமம் அண்ட் மெடிடேஷன்ஸ் அண்ட் யோக நித்ரா வந்து நிறைய பண்றது இல்லை. நம்ம அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அதுலதான் வந்து உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னு சொன்னோம். நம்ம ஆல்பா டு பீட்டா, பீட்டா டு ஆல்பா அப்படின்றத நம்ம போறோம். ஏன் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய பேராசிம்பத்தட்டிக் நர்வ் ஆக்டிவேட் ஆகும். பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேட் ஆனாதான் நம்ம பீஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போக முடியும். அதுதான் இது அவர் சொன்னாரு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா அமைந்ததுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ இறைவனும் குரு பிரார்த்தித்து வாழ்த்துக்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இப்ப ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே பொசிஷனுக்கு வந்துருங்க. எல்லாருமே சால்ட் வாட்டர் ஒரு சின்ன கப்ல போட்டு பக்கத்துல வைங்க. ஐயா சொல்ற மாதிரி எல்லாருமே ஒரு ஜெனரல் கிளென்சிங் மட்டும் பண்ண வச்சிடலாம். எல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க, ரைட்டு? நான் சொல்றேன், அப்படியே கூடவே பண்ணுங்க. எல்லாருமே பண்ணலாமா? எல்லாருமே உப்பு தண்ணி ஒரு சின்ன பவுல்ல போட்டு பக்கத்துல வச்சுக்கோங்க. வீட்டுல யாராவது இருந்தா நீங்க பண்ணுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. உங்களை மாதிரியே ஒரு இன்னொரு உருவம் ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்குன்ற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணிட்டு பண்ணுங்க, வேலை செய்யும். உங்களை மாதிரியே ஒரு ஆப்போசிட்ல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணுங்க. நீங்க எதுவும் மூவ் எல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க. இமேஜினரி பிசிக்கல் பாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? டன். வாங்க எல்லாரும். எல்லாரும் தண்ணி எடுத்து வச்சிட்டீங்களா? தம்ஸ் அப் காட்டுங்க. தண்ணி எடுத்து வச்சாச்சா? ரைட். நீங்க அப்படியே உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து கப்பு என்ன மாதிரியே வைங்க. கப்பு மீட் லைன் மேல இருந்து அப்படியே எடுத்துட்டு எடுத்து அப்படி ஒரு கிளிக் பண்ணுங்க. மேல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஒரு எடுத்து கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லைன்
ஃபர்ஸ்ட் லைன். ரெண்டாவது லைன் கண்ணு. கண்ணுக்கு வரும்போது கோம்பு, சீப்பு மாதிரி கையை கொஞ்சம் அகலப்படுத்திக்கணும். அப்படியே எடுத்துவாங்க. அப்படி எடுத்து ஒரு ஃபிளிக், அந்த சால்ட் வாட்டர்ல ஃபிளிக் பண்ணுங்க. தேர்டு வந்து கப்பு. கண்ணுக்கு பண்ணிட்டு சென்டர் லைன்ல பண்ணீங்க, கண்ணுக்கு பண்ணீங்க. அடுத்து காதர் லைன்ல பண்ணுங்க. எடுத்து ஃபிளிக், காதர் லைன் இல்ல உங்களை ஆப்போசிட்ல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு பண்ணுங்க. சரிங்களா? காது. அதுக்கப்புறம் ஷோல்டர் லைன், கப்பு கோம்பு, கப்பு கோம்பு, ஷோல்டர் லைன். அப்படி எடுத்து அப்படி ஒரு ஃபிளிக் பண்ணுங்க. ஷோல்டர் லைன். சூப்பர் சார், ராமச்சந்திரன் சார், சூப்பர். அடுத்தது கப்பு, அவுட்டர் லைன்ல அப்படியே எடுத்து ஒரு ஃபிளிக் பண்ணுங்க. எடுத்து ஒரு ஃபிளிக். அடுத்தது பேக். உங்களுடைய பேக்ல நீங்க இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு பேக்ல மிட் லைன் கப்பு 1 2 செகண்ட் லேயர், தேர்டு கப்பு கோம்பு, கப்பு கோம்பு, கப்பு, ஃபிஃப்த் லேயர். இப்ப எல்லாம் முடிச்ச பிறகு ஜெனரல் கிளென்சிங் ஃப்ரண்ட்ல ஒரு 5 லைன், பேக்ல ஒரு 5 லைன் போதும். அப்புறம் கையில நல்லா உங்க கையை நல்லா சைடு ஃப்ரண்ட் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். போதும். இதை வந்து நீங்க 2 or 3 டைம்ஸ் உங்களுக்கே நீங்க பண்ணிக்கலாம். டெய்லியுமே சால்ட் வாட்டர் நீங்க யூஸ் பண்ணி குளிக்கலாம். காலையில ஒரு இடம், நைட் ஒரு இடம் குளிச்சிடலாம். குளிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நெகட்டிவ் பாடியில இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். ஸ்வெட்டிங் ஸ்மெல் வராது. ஒன்லி நீங்க பாசிட்டிவா மட்டும் தான் திங்க் பண்ண முடியும். கீப் சைலன்ஸ். சைலன்ஸ் இஸ் எ பிக்கஸ்ட் டூல் ஃபார் சக்சஸ். கையை வந்து நல்லா போயிட்டு சால்ட் கொஞ்சமா எடுத்துட்டு நல்லா போட்டு வாஷ் யுவர் ஹேண்ட். இது வந்து நம்ம வர்மா ஆசன் வேலை சார் சொல்லி கொடுத்தாரு. அதுல இருந்து நம்ம டெய்லியுமே சால்ட் வாட்டர் போட்டு தான் வாஷ் பண்ணிக்கிறேன். நான் சோபனா மேடம் குருஜி சொன்னதுனால எல்லாரையும் பண்ண வச்சாச்சு. இன்னொன்னு வந்து பிராணாயாமம் நிறைய பண்ணுங்க. நாடு சுத்தி கூலிங், தண்டோட சுத்தி எல்லாம் வாழ்வொழும் ப்ராக்டிஸ் வந்து எக்ஸலன்ட் ப்ராக்டிஸ். யாருமே ஆனா கன்சிஸ்டன்ஸா ரெகுலரா பண்றது இல்லை. இன்னைக்கு சொன்ன சோகம் மந்த்ரா இட்ஸ் வெரி பவர்ஃபுல். சிவா எல்லாமே சிவன் தான் அப்படின்னு இப்ப ரீசெண்டா கத்துட்டேன். எக்ஸலண்டா ஒர்க் பண்ணுது. பேசாம பேசுறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவையில்லை, பேசாம இருக்கிறதுக்கு தான் ப்ராக்டிஸ் வேணும். என்னங்கம்மா நான் சொல்றது கரெக்டா தப்பா? பேசாம இருக்கிறதுக்கு தான் நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படுது. என்னங்கம்மா கரெக்டு தானே? எல்லாருக்கும் கௌரி மேடம் எல்லாருமே கரெக்ட். ஸோ இன்னைக்கு செஷன்ல ஓரளவுக்கு பிராணிக் ஹீலிங்லாம் என்ன முக்கியமான விஷயம் இப்ப ஷேர் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேசிக் சக்ரா வந்து சர்வைவல். பேசிக் சக்ரா வந்து சர்வைவல் கரெக்ட். சோப்பு கர்ணா பண்ணாதான் ஆக்டிவேட் ஆகும். சேக்ரல், செக்ஸ் சக்ரா இஸ் ரிலேஷன்ஷிப். 5 minutesல முடிச்சிடறேன். நேவல் சக்ரா டைஜஷன். சோலார் சக்ரா எமோஷன். வெறுப்பு, குரோதம் இதெல்லாமே சோலார் பண்ற வேலை. ஹார்ட் சக்ரா வந்து லவ்விங் கைண்ட்னஸ். ஹார்ட் சக்ரா தான் நிறைய இருக்கணும், பிளஸிங். குறைகளை பார்க்க கூடாது, நிறைகளை பார்த்து வாழணும்னாக்கா ஹார்ட் சக்ரா ஓப்பன்ல இருக்கணும். அது ஹார்ட் சக்ராசனா பண்ணா ஓப்பன் ஆயிடும் ஹார்ட் சக்ரா. அடுத்த த்ரோட் சக்ரா இஸ் பிளானிங். த்ரோட் சக்ரா கிரியேட்டிவிட்டி ஃபார் பிளானிங். த்ரோட் சக்ரா சர்வாங்காசனா மட்சியாசன் பண்ணா த்ரோட் சக்ரா ஓப்பன் ஆயிடும். ரென் 22 அக்குபஞ்சர் பாயிண்ட். வர்மால இந்த பாயிண்ட்டுக்கு பேர் நேர் வர்மமோ கும்ப வர்மமோ, நம்ம வர்ம ஆசனை கேட்டா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆஞ்ஞா சக்ரா விளக்கு பயிற்சி பண்ணா ஓப்பன் ஆயிடும். இது இன்ட்யூஷன், ஹையர் புத்தி கான்சியஸ்னஸ், ஆஞ்ஞா சக்ரா. திராட்டகா கண் பயிற்சி பண்ணீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகும். சிலர்ந்த ஹாலம் எக்ஸ்ட்ரா 1 இந்த பாயிண்ட் அப்படி ட்ரிகர் பண்ணீங்கன்னாக்கா ஆஞ்ஞா சக்ரா ஓப்பன் ஆயிடும். அதுக்கப்புறம் கிரவுன் சக்ரா டியூ 20 கொண்டை கொல்லி. இந்த பாயிண்ட் டச் பண்ணீங்கன்னாக்கா ஓப்பன் ஆயிடும் கிரவுன் சக்ரா. பீனியர் கிளாண்ட் சிரசாசனா பண்ண ஓப்பன் ஆயிடும். அதுக்குன்னு எல்லாரும் சிரசாசனா பண்ண முடியாது, நீங்க டச் பண்ணா போதும். இங்க டச் பண்ணீங்கன்னாக்கா கிரவுன் சக்ரா ஓப்பன் ஆயிடும். ஆஞ்ஞா சக்ரா இங்க டச் பண்ணா ஓப்பன் ஆயிடும். த்ரோட் சக்ரா இங்க, ஹார்ட் சக்ரா செஸ்ட், சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா
செஸ்ட்ல இருந்து கீழே 14 பாயிண்ட்ஸ் சுவாமிஜி சொல்லி தருவார். இங்க கொஞ்சம் கீழே 2 12 2 13 தொப்புல இருந்து 5 வரக்கடை மேல, தொப்புல இருந்து 5 வரக்கடை மேல இது வந்து சோலார், தொப்புல இருந்து 4 வரக்கடை கீழே சேக்ரல், பேசிக் சக்ரா பாட்டம், பேஸ் ஆஃப் த ஸ்பைன் ஈக்குவல் டு பேசிக் சக்ரா. இந்த 7 சக்ராவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க வளமுடன்ல இந்த 14 பாயிண்ட் சொல்லி தருவாங்க. மாஸ்டர் ஃபார் எனர்ஜி பிராக்டிசேஷன். எனர்ஜி தான் எல்லாரும் ஃபீல் பண்ணீங்களே மாஸ்டர், என்னாச்சு அங்கேருந்து குரல் வந்திருக்கு என்னன்றதை பார்ப்போம். வர மாஸ்டர், மியூட் ரிலீஸ் பண்றேன். எல்லா சக்ராவும் கரெக்ட் ப்ரொபோர்ஷன்ல வேலை செய்யணும்னாக்கா லம் வம் ரம் யம் ஹம் ஓம் ஆ உ இம் ஸ்பீச் மந்த்ரா நீங்க சான் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறோம், வீடியோ போட்டு உட்காந்துடலாம். மை சென்ஸ் தோல் மூக்கு கண்ணு காது வாய் நீங்க வெர்பலா சான் பண்ணணும். then only you can feel the vibration. கரெக்டாங்கம்மா நான் சொல்ற பாயிண்ட்? யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய், நீங்க ஃபீல் பண்ணி பாடணும் எந்த பாட்டா இருந்தாலும். கரெக்டுங்களா? ஞானானந்தமயம் தேவம் ஹைகிரீவர் மந்த்ரா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரீசெண்டா நான் லேர்ன் பண்ணது மந்த்ரா சாதனா இட்ஸ் a very good practice. early morning get up from early, சீக்கிரம் ஏஞ்சி அந்த 2 மணி நேரம் ப்ராக்டிஸை நீங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உண்டான 2 மணி நேரத்தை நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண பழகுங்க. அப்பதான் லைஃப் மாறும். ஓகேங்களா? வித் திஸ் ஐ எம் டன். மாஸ்டர் கேட்டதுக்காக ஜெண்டர் கிளென்சிங்கோட சொல்லியாச்சு. வேற ஏதாவது அந்த டீம்ல இருந்து கேக்குறாங்க, இந்த டீமை கொஞ்சம் பேச சொல்லுவோம். கீதம் டீம் நீங்க பேசுங்க, அடுத்தது மக்களை பேச சொல்லிட்டு முடிச்சிடலாம். கீதம் டீம் ஜெண்டர் கிளென்சிங் சொல்லியாச்சு. மியூட் ரிலீஸ் பண்ணுங்க. அங்க மாஸ்டர் இருக்காங்களா? கீதம் டீம் வேற ஏதாவது டவுட் இருக்கா? தாரணிக்கா? இல்ல ஒண்ணு இல்ல சார். ஜெண்டர் கிளென்சிங் சொல்லியாச்சு, பீஜ மந்த்ரா சொல்லியாச்சு. வேற ஏதாவது சொல்லணுமா? இன்னைக்கு யோகம் சொல்லிட்டேன், ஷீல்டிங்கும் சொல்லிட்டேன், சக்கராவை பத்தி ஓரளவுக்கு அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஸோ ரொம்ப டீப்பா வேணும்னாக்கா நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம பார்க்கலாம். சக்கராவை பத்தி நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்கேன். சவுண்ட் ஃபீலிங் சொல்லியிருக்கேன், பீச் மந்த்ரா சொல்லியிருக்கேன், முத்ரா சொல்லியிருக்கேன். எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணதான் வரும். யாராவது பப்ளிக் யாராவது பேசுறீங்களா? பவானி மேடம், ராமச்சந்திரன் சார், வேற ஏதாவது? கோவிந்தராஜன் சார் டீம் நல்லா ஆக்டிவா இருந்தாங்க, அவங்கள பேச சொல்லும். பேசுறதோட முடிச்சிடலாம். கோவிந்தராஜன் சார் டீம் இருக்காங்களா? மியூட் ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணீங்க. மியூட் ரிலீஸ் பண்ணிட்டேன் சார். இன்னைக்கு நீங்க நடத்தின நான் கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டாவது வந்து இந்த கை வைப்ரேஷன் பார்த்தா நல்லா இருக்கும். அதுதான் நம்மளுடைய லைஃபே. ஆமா சார். ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி நல்லா இருந்தாதான் லைஃப் நல்லா இருக்கும். ரெண்டாவது நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து எனர்ஜி தான் மெயின், எனக்கு தான் சக்சஸ் காரணம் அப்படின்னு. ஆனா நீங்க இந்த 7 சக்கராவை நம்ம யூஸ் பண்ணா எனர்ஜி அதிகமாகும், நம்ம வாழ்க்கை வெற்றி அடையும் அப்படின்ட்டு பேசிக்கே தெரியாம ஒரு நாள் இருந்துருக்காங்க. ரொம்ப நன்றி சார், நல்ல கருத்துக்கள் எங்களுக்கு தெரியும். நன்றி நன்றி நன்றி. ஓவர் டு மிஸ்டர் ராமச்சந்திரன் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் ஆசம் ஃபீட்பேக். தேங்க்ஸ்மா. நெக்ஸ்ட் அவர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டாங்க. வாங்க மிஸ்டர் ராமச்சந்திரன் சார், ஓவர் டு யூ. மியூட் ரிலீஸ் பண்ண, லாக் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகே. நமஸ்தே. நமஸ்தே சார். கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது. 8:30க்கு ஆரம்பிச்சது தெரியும். இப்ப மணி பார்க்கும்போது 10+ எப்படி எப்போ அது ஃப்ளோல நல்லாவே இருக்கு. இது பேசிக்கா ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான். நீங்க கொடுத்த புக்கோட டைட்டில் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் அனுப்புங்க. அட்வான்ஸ் ஹீலிங் சொல்லிருக்கீங்க, அடுத்த கிளாஸ்ல கொண்டு போலான்னு. வாட் வில் பி த டியூரேஷன்ஸ், எவ்வளவு மணி நேரமா, எவ்வளவு நாளா, எப்படிங்கிறது. சோகம் சிவயோகம், ஐ திங்க் சுதர்சன் கிரியாலையும் ஆர்ட் ஆஃப் லிவிங்ல ஒரு மெடிடேஷன் அட்வான்ஸ் மெடிடேஷன்ல கோர்ஸ் அட்டன் பண்ணும்போது அங்கேயும் சுதர்சன் கிரியா அண்ட் அதர் திங்ஸ்ல. மந்திர சாதனா நீங்க நடத்த போறீங்களா இல்ல ஆல்ரெடி நீங்க கத்திட்டு வந்திருக்கேன்னு சொல்லுங்க. whom you refer the best out of the things எப்படிங்கிறது. நம்ம தங்கலட்சுமி அக்கா லாஸ்ட் வீக் எடுத்தாங்க. 2 வீக்ஸ் முன்னாடி வந்து மந்திர சாதனா. ஓகே ஓகே. பிளஸ் வந்து சத்யானந்தா யோகா சென்டர்ல ரொம்ப இன்சிஸ்ட் பண்றது வந்து மந்திரம் தான். காயத்ரி மந்திரா, மகா மிருத்தங்ஷம் மந்திரா, துர்கா
அப்டக்கிள்ஸ், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும்ல. லைஃப்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. டே டு டே லைஃப்ல வி ஃபேசிங் லாட் ஆஃப் சேலஞ்சஸ். நம்ம மட்டும் சரியா இருந்தா பத்தாது, சுத்தி உள்ளவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம ஹாப்பியா இருக்க முடியும். எத்தனை பேர் அக்ரி பண்றீங்க நான் சொல்ற பாயிண்ட்? கரெக்டுங்களா? நான் மட்டும் யோகா பண்றேன், நான் மட்டும் மெடிடேஷன் பண்றேன்லாம் கிடையாது. எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் சாஃப்டா பேசணும், எல்லாரும் ஏர்ன் பண்ணணும். இண்டிபெண்டா இருக்கிறதுக்கு லைஃப் எப்படின்றத கத்துக்கணும். டிபெண்டா இருந்தோம்னாக்கா சிக்கல் தான் லைஃப். எனக்குமா நான் சொல்ற கரெக்டா? ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் நமக்கு வேணுங்கிறத நம்ம பண்ண கத்துக்கணும் லைஃப்ல. அப்பதான் லைஃப் மாறும். மந்திர சாதனா வந்து ரீசென்ட்லி ஐ லேர்ன் ஃப்ரம் தங்கலட்சுமி அக்கா, சத்யானந்தா யோகா சென்டர் லேர்ன் பண்ண. ஆல்ரெடி ஐ லேர்ன் பட் ஐ டிடன்ட் அப்ளை. நவடேஸ் என்ன பண்றோம்னாக்கா கீப் ஆன் லேர்னிங். லேர்னிங் வந்து ஜஸ்ட் யூ நோ த இன்ஃபர்மேஷன், யூ புட் இன் ஆக்ஷன். நீங்க ஆக்ஷன்ல வந்தாதான் சக்சஸ் பண்ண முடியும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், லேர்ன் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம்னாக்கா லைஃப் இஸ் ரொம்ப டஃப். நான் வந்து இப்ப குருஜி இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா நானும் அவரும் ஆன் த வே ஃப்ரம் டிராவல் ஃபார் மோர் தென் 13 இயர்ஸ். 13 வருஷமா நாங்க ரெண்டு பேரும் யோகா ஃபீல்ட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வித்வுட் எனி டிலே, வித்வுட் எனி ஸ்டாப்பிங், எங்கேயுமே நாங்க ரெண்டு பேரும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. தட்ஸ் வை வி கிரியேட் அவர் ஃப்ரெண்ட்ஷிப். பாருங்க, வித்வுட் அவர் இல்லாம நிறைய செஷன் ரன் ஆயிட்டு இருக்கு. மந்திர சாதனாக்கா ஹி இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். ஈவன் தோ சக்சஸ்ஃபுல்லா நாங்க ரன் பண்ணோம் லைஃப்ல. அதாவது வந்து அந்த மீட்டிங்கை நாங்க ரன் பண்ணிருக்கோம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் மந்திர சாதனை கிளாஸ் அட்டன் பண்ணீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க மந்திர சாதனை கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யாரா இருக்கீங்களா? அண்ணி ஒரே ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்க. எக்ஸலண்டா போச்சு. அதோ ரெண்டாவது அவங்க அட்டன் பண்ணிருக்காங்க, கௌரி மேடம் அட்டன் பண்ணிருக்காங்க. தங்கலட்சுமி அக்கா பொறுமையா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ஸோ லைஃப்ல நீங்க கத்துக்கிறது முக்கியம் கிடையாது. யூ கேன் அப்ளை இன் யுவர் டே டு டே லைஃப். இட்ஸ் கால்டு மீ டைம். நமக்கு உண்டான நேரத்தை நீங்க எடுத்தா மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். நான் குயிக்கா ஒரு ரீகேப் சொல்றேன், அதை மட்டும் எழுதிக்கோங்க. மற்ற எல்லாம் நீங்க ஃபீட்பேக் வந்து குரூப்ல போடலாம். நான் குரூப் ஓபன் பண்றேன். உஷா மேடம், யூ வாண்ட் டு சே சம்திங்? பிகாஸ் ஆஃப் த ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம், எல்லாமே முடிச்சிடுறாங்க. நம்ம ஃபீட்பேக்காக தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். எஸ் சொல்லுப்பா. ஐயோ வெயிட்டிங் ரூம்ல வர போட்டேன். வாங்க உஷா மேடம், திருப்பி உள்ள கூப்பிடுறேன். உஷா மேடம் பேசணுன்னே முடிச்சிடலாம் ஃபீட்பேக் செஷன். யாராவது ஏதாவது சொல்லணும்னாக்கா குரூப் நான் 2 குரூப்புமே ஓபன் பண்றேன், பிராணிகளின் குரூப்பும் அந்த குரூப்பும். நீங்க சொல்லுங்க. இப்போதைக்கு உஷா மேடம் ஏதோ சொல்லணும்னு இருக்காங்க, அவங்க சொல்றதை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடலாம். உஷா மேடம் வாங்க. உஷா மேடம் நீங்க ஏதாவது சொல்லணும்னாக்கா சொல்லுங்க. சார் எஸ் கிளாஸ் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்தது சார். நல்லா தேங்க்யூ. இருந்தது சார். இது சூரிய நமஸ்கார் பண்ணும்போதே 7 சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுது. இப்பவும் நல்லா எங்களுக்கு அந்த சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகுது சார். இந்த நீங்க சூப்பர். லெஃப்ட் நாசில் சொன்னேன் இல்லையா? லெஃப்ட் நாசில் வந்து என்ன நாடி சொன்னேன் சார்? லெஃப்ட் வந்து இடா பிங்களா. இடா லெஃப்ட் நாசில். லெஃப்ட் வந்து இடா, ரைட் வந்து பிங்களா. இது வந்து சுஷ்மனா. இடா நாடி கரெக்டுங்களா? இடா நாடி, பிங்களா, சுஷ்மனா, காந்தரி. மொத்தம் 10 நாடி இருக்கு. இடா நாடி, பிங்களா, சுஷ்மனா. அது நான் உங்களுக்கு அனுப்புறேன் குரூப்ல 10 நாடி பேரு. நான் குரூப்ல போஸ்டிங் போறேன், பிக்சர் எடுத்து போறேன். நான் கவலைப்படாது. வேற ஏதாவது டவுட் இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரம்ம முகூர்த்த டைம்ல ஏஞ்சி 1 மணி நேரம் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணீங்களோ அதான் லைஃப். நோட் பண்ணிக்கோங்க. காயகல்பம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாழ்க வளமுடன். பிராணாயாமம் இம்பார்ட்டன்ட், அதுல நாடி சுத்தி. மெடிடேஷன் இம்பார்ட்டன்ட், யோக நித்ரா இம்பார்ட்டன்ட், ஜாயிண்ட் எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்காக இது அத்தனையும் பண்ணணும். மந்திர சாதனை பண்ணும்போது லாஸ்டா உங்களுக்கு ஒரு இது சொல்லிடுறேன், அதோட முடிச்சிடறேன். அன்னமய கோசா எக்ஸசைஸ், ஆசனா கிரியா. பிராணமய கோசா பிரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயாமா. மனோமய கோசா பிரேயர்ஸ், மெடிடேஷன், பஜன்ஸ், சாண்டிங், பேட்ரியாட்டிக் சாங்ஸ் அண்ட் கல்ச்சுரல் எமோஷனல். விஞ்ஞான மய கோசா புக் ரீடிங். நல்லா நீங்க புக் படிச்சுட்டே இருந்தாதான் விஞ்ஞான மய கோசா வேலை செய்யும். அனந்தமய கோசா யோகிக் கேம்ஸ், கர்ம யோகா. பிரேரணாதான், புனர்தான், நிறைய கேம்ஸ் இருக்கு. அதுல கேம்ஸ் நீங்க விளையாட ஆனந்தமய கோசாக்கு வருவீங்க. ஸோ அது 5 கோசமும் 5 லேயர்ஸுமே நம்ம 6ஆ சம்மந்தப்பட்டது. அதனாலதான் டெய்லி மந்திர சாதனா, பஜன்ஸ் எல்லாம் கேட்க சொல்றாங்க, கேம்ஸ் நிறைய விளையாட சொல்றாங்க. ஆக மொத்தம் எல்லாமே இன்டர்லிங்க்டு. நீங்க ஒரு நாளைக்கு 1 or 2 hours உங்களுக்கு உண்டான ப்ராக்டிஸை நீங்க எடுத்தாதான் லைஃப் லீடே பண்ண முடியும் ஹாப்பியா. தட் இஸ் a message I would like to share with you all.
வித் திஸ் டன். தேங்க்யூ சோ மச். எல்லாரும் கை வைங்க. டக் 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 டக்னு தட்டிட்டேன் நான் நீங்க வந்ததுனால. கருணாகரன் சார் அங்க ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இருக்காரு, ஆளக்கானும். எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ சோ மச். ராமச்சந்திரன் சார், விஜயலட்சுமி அம்மா நல்லா இருந்ததுங்களா? தேங்க்யூ சோ மச். ரைட், யாராவது பேசணும்னாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், இல்லைனாக்கா மீட்டிங் லாக் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் நன்றி. போட்டோ குரூப் போட்டோவா வந்துச்சு, கரெக்டா சொல்லிட்டாங்க பாருங்க. எல்லாரும் வீடியோ கொஞ்சம் ஆன் பண்ணிக்கோங்க. குரூப் போட்டோ எடுக்கணுமா சார்? நீங்க கரெக்டா நாம வந்துச்சு. வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோமா. அப்படியே இருங்க. டன். தேங்க்யூ ஸோ மச். சார் எடுத்தேமா? தேங்க்யூ. ஃபீட்பேக்லாம் நீங்க குரூப்ல போலாம். குரூப் ரெண்டுத்தையும் ஓபன் பண்ண சொல்றேன் நான். அனைவருக்கும் நன்றி. மீட். நீங்க தானே எடுத்தீங்க மாஸ்டர்? நான் எடுத்தேமா, நீங்க எடுக்கலையா? இல்ல மாஸ்டர், லேப்டாப்ல எடுக்க முடியல. நான் எடுத்தேன், டோன்ட் வரி. எடுத்துட்டேன் நான். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் உற்சாகமான நன்றி. God bless you. Wish you all the best. We'll meet in the next session with Entu. மோகனாக்கா நன்றி. Thank you so much for the team. Co-host. ஐயோ, கீதம் போயிட்டாங்களா? முத்துலட்சுமி மேடம் இருங்க, விஜயலட்சுமி மேடம் இருங்க. எல்லாரும் போயிட்டாங்களா? உஷா மேடம், முத்துலட்சுமி மேடம் நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? 2 பேரும் ஆக்டிவா இருந்தீங்க, எல்லாரும் போயிட்டாங்க. விஜயலட்சுமி அம்மா சாப்பிட்டீங்களா காலையில? அப்பா, 2 பேரும் ஆக்டிவா இருந்தீங்க. 2 பேரும் ஆன்சர் பண்ணுங்க. மியூட் ரிலீஸ் பண்ணிட்டேன், நான் லாக் ரிலீஸ் பண்ணிடுறேன். எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எஸ், வாங்க முத்துலட்சுமி அம்மா, நீங்க உங்க நம்பர் வர மியூட் ரிலீஸ் பண்றேன். வாங்க முத்துலட்சுமி அண்ட் விஜயலட்சுமி அம்மா. அப்பாடா, 2 பேரும் பேசுங்க. 2 பேரும் நல்லா ஆக்டிவா இருந்தீங்க. இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க 2 பேரும்? ஃபர்ஸ்ட் முத்து. சார் நல்லா இருந்துச்சு சார், செஷன் இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. எனக்கு பிராணி ஹீலிங் நான் கத்துக்கிட்டது இல்ல. என்னன்னா நம்ம கைய வந்து நியர்பை வந்து நம்ம பாம் பண்ணும்போது சம் மேக்னெட்டிக் சம் அட்ராக்ஷன் எப்பயுமே அது இருக்கும். பட் இதுல வந்து என்ன டிஃபரன்ஸ்ன்னு என்னால வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. சேம் எனக்கு அதே ஃபீலிங் தான். அந்த ஃபீலிங் தான் பிராணிக் ஹீலிங் சொல்றாங்களா, இல்ல அது ஆரா வந்து டிஃபரெண்டா? அதான் பிராணி ஹீலிங், அதுதான் பிராணி ஹீலிங். ஆனா சார் அது ஒரு சர்டன் டவுட். நியர்பை கொண்டுட்டு வரும்போது மட்டும்தான் இருந்தது, இல்ல ஒரு ப்ராடா நம்ம வந்து பாம வந்து அப்படி இருக்கும்போது இருக்கும்னா அப்ப ஆரா வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா? அந்த ஒரு டவுட்ஸ் இருந்தது. சோ அப்ப ஆரா வந்து கம்மியா இருக்கா நமக்கு, இல்ல ஜாஸ்தியா இருக்கணும்னா வந்து நம்ம ப்ராடா நேர்ல எடுக்க வேண்டிய செஷன் இதுல எடுத்தோம்னாக்க நமக்கு இதுவா சரியா வரல. பட் கன்ஃபியூஷன் இருந்தது. அதனால தான் நான் எனக்கு வந்து நான் தெரியல, எல்லாருக்குமே அப்சர்வ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கரெக்ட்டுங்களா? விஜயலட்சுமி அம்மா நீங்க சொல்லுங்க. நீங்க நல்லா நீங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. குட். மியூட் ரிலீஸ் பண்ணுங்க விஜயலட்சுமி அம்மா. தேங்க்யூ. நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பேசிக் தான், எனக்கு இது வரையும் அவ்வளவு எல்லாம் ஒன்றும் விஷயம் தெரியாது. பட் நல்லா புரிஞ்சுது சார். புரிஞ்சுது, இன்ட்ரெஸ்டா இருந்தது. சிம்பிளா தான் கொண்டு போனேன். ஆமா, சக்ராஸ் எல்லாம் நான் ஆக்டிவேட்லாம் ஒன்றும் பண்ணல. பட் மந்திர ஜபம் பண்றேன் நான். சூப்பர் மந்திர ஜபம் சூப்பர். ஸ்லோகம் எல்லாம் பண்றதுனால இட் வாஸ் ரியலி நல்லா இருந்தது எனக்கு. குட் ஆசம் ஆசம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. உஷா மேடம் ஏதாவது சொல்லணுமா? லாக் அப் பண்ணிடலாமா? தேங்க்யூ சோ மச் உஷா மேடம். தேங்க்யூ. பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் எல்லாரையும். நான் வீடியோ அனலிஸ்ட்ல போட்டு நான் குரூப்ல போஸ்டிங் போடுறேன். சரிங்களா? தேங்க்யூ.